நம்ம நிறைய டைம் வந்து ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனாலும் இன்னும் போதை பழக்கங்கள் அதிகமாயிட்டே தான் இருக்குது. அநேக நேரங்கள்ல ஜெபம் பண்றப்போ ஆனாலும் இன்னும் உபச்சாரம் வந்து அதிகமாயிட்டு தான், பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாயிட்டு, எல்லாமே அதிகமாயிட்டு குறைஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னா, உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய ஒரு காரியத்தை, பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய தேசத்துல செய்கிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீ உபவாச ஜெபத்தை நம்ம முக்கியப்படுத்தலாமே. நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய சபைகள்ல, நம்மளுடைய வீடுகள்ல, நம்மளுடைய குடும்பங்கள், ஒரு சின்ன குழு சபை இல்லாம சின்ன ஒரு பிரயர் டீம் ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த டீம்ல அடிக்கடி 3 நாள் உபவாசம் வைங்க, அடிக்கடி 7 நாள் உபவாசம் வைங்க, அடிக்கடி 1 நாள் உபவாசம் வைங்க. உபவாசத்தோட ஜெபிக்கும் பொழுது, சாப்பாட்டை ஒதுக்கிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு உபவாசம் இருக்கிறதுக்கு முடியல. நோய் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, சாப்பிட்டே ஆகணுங்கிற கட்டாயம் வந்ததுனால இன்னைக்கு முடியல. ஆனாலும் நீங்க ஆண்டவருக்காக தியாகம் செய்யும் பொழுது, ஆண்டவருக்காக நீங்க இந்த காரியத்தை செய்யும் பொழுது, ஆண்டவர் அங்க ஒரு பெரிய ஒரு விடுதலை தருவார். உங்களுடைய சுகர் நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவாரு. உங்களுடைய பிரச்சனையில இருந்து, எனக்கு வந்து ஜெபிக்க முடியாதபடிக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார்.